இன்னும் டாப்புக்கு என்ன 2 வீக்ஸ் இருக்கா? பாடி எவ்வளோ இருக்கீங்க? 75 bro. பேக் பண்ணலாம் லேட்டே போட்டுருவோம். Select. ஒன்ஸ் நிற்கிறீங்க இதுவே தட்டுவோம். நான் மைண்டை ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட் பண்ணுறேன். லெஃப்ட்டில் நிற்கினா ரைட் வந்து ரொம்ப டைட்டாக வைக்காது. ஸோ இது வந்து ரொம்ப பெயின் வரும். அதனால் ரைட் சைடு நம்மளே மாறி நிற்போம். இன்னும் நான் சாப்பிடல. நான் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்களா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனாலவே வந்து ரொம்ப ஃபுட் குடிச்சிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறமா ஒர்க் அவுட் முடிச்சிட்டோன்னே நம்ம டயட் சாப்பிட கரெக்டாக இருக்கும். ஒரு காம்படிஷன் சேஞ்ச் தான் போகுது. அந்த இது பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே வந்து நீங்கள் புஷ் பண்ணக்கூடாதுல. அதுக்காக ரொம்ப புஷ் பண்ண ரிலாக்ஸாக விட்டேன். சரி அடுத்து போகிறது போடணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நான் கோல்டு வின் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது காம்படிஷன் தான் ப்ரோ. மெடல் சொல்லிட்டு இல்லைன்ட்டாங்க. அடுத்தது 1 வீக்ல காம்ப் சொல்றாங்க. எங்க பீக்கு வந்து அவன் நீர் காம்பு வாட்டர் ரெஃபில் பண்ணிருங்க அப்படின்னா நானாச்சும் ஃபார்ம்ல அந்த எஸ்ஐ ஃபார்ம்ல கூட இல்லை அப்பீல் பண்ணாரு. அவர் கோல்டு பேக்கு ஃபுல்லோஸ் போட்டோம். சீரியல் டூ ஸ்ட்ரிப் ஃபுல் டவுனு அதுதான் ரோப்பில் லோ கேபிள் ரோப் போட்டு ஹைட்டில் போட்டு முடிச்சுக்கோம். எப்படி இப்போ இன்னும் டாப்புக்கு என்ன 2 வீக்ஸ் இருக்கா? பாடி எவ்வளோ இருக்கீங்க? 75 bro. என்ன கிடையாது பிளானிங் 65 தான் பண்ணலாம் ப்ரோ. 10 kg போயிடும் பார்த்துக்கலாம். 10 kg கம்மியாயிருமா ப்ரோ? பண்ணிடலாம் ப்ரோ. கம்மியாயிடும். லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா 66 வரைக்கும் வந்தேன். ஆல் இந்தியா ஆமா 67 வரைக்கும் வந்தேன். அப்புறம் புஷ் பண்ணி தான் வந்துருவேன் 2 kg. சரி நான் புஷ் பண்ணல. சரி இப்போ 3,70,000 பண்றோம். அது ஸ்ட்ரெயிட்ல வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இது வாக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கரெக்டா இருக்கும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. சரி பார்ப்போம். சும்மா ஒர்க் அவுட் ப்ரோ. நீங்க பேக் பண்ணலாம் லேட்டே போட்டுருவோம். செலக்ட். சரி ஓகே. சரி வாங்க பண்ணி சாப்பிடலாமா? சர்ச் பண்றேன். நான் இது டெட்லிஸ்ட் ஃபார்ம் சர்ச் பண்ணுங்க. எந்த ஒர்க்கர் பண்ணுறது ஃபோம்ன்றது செல்ஃப் மைக்ரோஸ்டேஜ் எஸ்எஃப் ஆக்ஷன் செல்ஃப் மைக்ரோஸ்டேஜ். அது எதுக்குன்னா நீங்கள் நம்ம எல்லா மசிலுமே ஆட்டோமேட்டிக் டைட்டில் தான் இருப்பாங்க. நம்ம பாம்பு டைமில் போட்டு அதிகம் வச்சுருப்போம். செம்ம டைட்டில் தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து இதுக்கெல்லாம் காஃப் ரிலாக்ஸ் பண்ணால் நீங்கள் எல்லாரும் வாக் பண்ணுவீங்க. இப்போ இதில் ஒன்ஸ் நிற்கிறீங்க இதுவே தட்டுவோம். நான் மைண்டை ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட் பண்ணுறேன். லெஃப்ட்டில் நிற்கினா ரைட் வந்து ரொம்ப டைட்டாக வைக்காது. ஸோ இது வந்து ரொம்ப பெயின் வரும். அதனால் ரைட் சைடு நம்மளே மாறி நிற்போம். அந்த ஒன் சைடு நிற்கிறது எல்லாமே போஸ்ட் அலைன்மெண்ட் ஆகும். நம்மளே எல்லா பாடி பில்டர்ஸ்க்குமே இதுதான் இன்டர்நேஷ்னல் லெவல் பாடி பில்டர்ஸ்க்கு டெய்லி ஸ்ட்ரெச்சாக ஃபோம் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப ரொம்ப பெட்டர். எனக்கு மெயினாக இன்ஜுரிஸ் ஃபர்ஸ்ட் லீட் ஆன ரீசனே அதான். மார்க்ஸ் சரி எல்லாம் மார்க்ஸ் சரி லோடுன்றது செகண்டரி. லோடு இப்போ சரிசாமே நான் லோடாக பண்ணுவான். இதுதான் அவன் இன்ஜுரி அவ்வளோ சீக்கிரம் ஆகுது. ஏன்னா அவனுக்கு வந்து எப்பயுமே வந்து மொபிலிட்டி சப்போர்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஆஃபம் மொபிலிட்டி வருவதாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எது வருவான்னு நம்ம தான் எப்பயுமே ஃபோம் ஒர்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபோம் ஒர்க் பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரெச்சஸ்ஸு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆஃப்டர் 2 பேர் ஸ்ட்ரெச் பண்ணுறது ரொம்ப நல்லா மொபிலிட்டி ஸ்ட்ரெச்சிங்கே பண்ண மாட்டேன். ரெகுலராக பண்ணுறோம். இன்ஜுரிஸ் லீட் ஆகுது ஸ்ட்ரெச் பண்ணாமல் நான்
கைஸ் நான் இப்போ வந்து சப்ளிமெண்ட் குடிக்கிறேன். நான் மதியம் ஒன்றும் நான் சாப்பிடல. நான் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்களாம். இது ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனாலவே வந்து ரொம்ப ஃபுட் குடிச்சிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறமா ஒர்க் அவுட் முடிச்சிட்டோன்னே டயட் சாப்பிட கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் ஒர்க் அவுட் பண்ணல இன்னும். நாங்கள் காலையிலேருந்து இப்போ தான் ஒர்க் அவுட்டே பண்ண போகிறாங்க. எவ்வளோ வீடியோ பண்ணிட்டோம்? நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணணும்? ஸ்டார்ட்ல வைப்போம். 15 போட்டுக்கலாமா? பிளேட்ஸ் நல்லா இருக்கும். பிளேட்ஸ் நல்லா இருக்கு. ரேட் தான் வந்து நம்ம இதோட தனியாக இங்கே மிஷின்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் தான். இது மட்டும் இது டெலிவரி பண்ணுறது. இவங்கள பீச்சில் எப்படி தக்கலாக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டயர்ட் ஆகுது. பீச்சில் லாஸ்ட் காம்படிஷன்ல இது ஸ்கின் டோன் மாறுது. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது லெக்லாம். அந்த ஓவரான ஸ்கின் டோனே சேஞ்ச் ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு காம்படிஷன் சேஞ்ச் தான் போனது. அந்த இது டைம் தரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே வந்து நீங்கள் புஷ் பண்ணக்கூடாதுல. அதுக்கு ரொம்ப புஷ் பண்ண ரிலாக்ஸாக விட்டேன். சரி அடுத்து போகிறது போடணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நான் கோல்டு வின் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது காம்படிஷன் தான் ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கூட அப்படி இல்லை வெடி சொல்லலாம்.
ப்ரிப்பேர் பண்றதே காம்பேஸ் சொன்னாங்கன்னா ஒரு 8 வீக்ஸ் வச்சு பிளான் பண்ணிடணும். 8 வீக்ஸ் ப்ராப்பர் கான்டெஸ்ட் பண்ணி ஒரு 8 வீக்ஸ் பிளான் பண்ணுறோம்னு சொன்னாங்க. அதை பிளான் பண்ணி 8 வீக்ஸ் டேட்டை வச்சுக்கிட்டு இப்போ 1 மந்த் சொன்னாங்க. வித் இன்னும் 1 மந்த் முன்னாடி பண்ணால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ப்ரோட்டோகால் அதுக்கேற்ற மாதிரி யூனிவர்சிட்டி கூட கரெக்டா 1 மந்த் ஒரு மாசம் அனௌன்ஸ் பண்ணாங்க. யூனிவர்சிட்டி எப்பயுமே இல்லை. ஒரு மாசம் தான் டைம் கரெக்டா. ஒரு மாசம் டைம் இல்ல, ஒரு மாசம் டைம் கூட அப்படிதான் கிடையாது. இஷ்டத்துக்கு அத நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ண போறாங்க? 3 வருஷம் பண்ணேன். 3 வருஷமே ஃபர்ஸ்ட் வருஷம் 7 ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் மிஸ் ஆயிதான் ஆப்ஷன் போயிட்டு இருப்பேன். மெட்ராஸ் சுற்றி இல்லைன்ட்டாங்க. அடுத்தது 1 வீக்ல காம் சொல்றாங்க. எங்க பீக்கு வந்து 1 வீக்ல காம் வாட்டர் ஃபில் பண்ணிருங்க அப்படின்னாரு. நானாச்சும் ஃபார்ம்ல அந்த எஸ்ஐ ஃபார்ம்ல கூட இல்லை அப்ளை பண்ணாரு. அவர் கோல்டு பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து 1 மந்த்ல ஃபார்ம் பிடிச்சாரு. எஸ்ஏ காம்படிஷன் வந்து ஜூம்ல இருந்து ப்ரிப்பேர் அதுக்கே ப்ரிப்பேர் ஆகுங்க. கரெக்டா டைப் போடுறது அதுலயே போகும். நம்ம தான் பார்க்க போகுது. யூனிவர்சிட்டி கரெக்டா பண்ணி மெடல் அப்புறம் லாஸ்ட் இயர் 25 முடிவு. ஓகே ஓகே. அதுக்கு மெடல் பண்ணி ஆகணும். பிலோ 25 இல்ல. யூனிவர்சிட்டி யார் சொன்னது? நீ 25 யூனிவர்சிட்டி முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா இது உள்ள ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு 20 ஒரு வருஷம் உங்களுக்கு பண்ண விடுவாங்க. எனக்கு சீனியர் நிறைய பேர் தான் ஒரு பண்ண விட்டாங்க. மணின்னு சொல்றது பண்ணாங்க. அவர் பண்ண விட்டாங்க. அகாடமிக் இயர் தான் மேட்ரு அப்படின்னு சொல்லி. பார்த்துருக்கலாம். அது போடுங்க. அது ரிவர்ஸ் போடணும். இப்படி ரிவர்ஸ் க்ளோஸ்ன்றது நியூட்ரல். இது அது சதீஷ் பாரிஸ் வாங்கிட்டு வருவான். இப்போ நான் சொல்றேன் இங்கே உள்ள ஃபைட் பண்ணாதே போனேன். சும்மா பேட்டியில போட்டு வச்சுக்கேன். அதான் ரூம்ல போட்டு கரெக்டா இருக்கும். கையில இப்போ நிற்கிறாங்க பிகாஸ் செஸ்டிக்கு லாட்ல எத்தனை கிளாஸ் போடணும்? லாட்டு ஃபுல்லாஸ் போட்டோம். சீரோ டூ ஸ்ட்ரிப் ஃபுல் டவுனு. அதுதான் ரோப்பில் லோகேபிள் ரோப் போட்டு ஹைப்பர் போட்டு முடிச்சுக்கலாம். 5-6 கிளாஸ் போதுமா லாட்டுக்கு? மோர் தென் 6 கிளாஸ் ரொம்ப ட்ரெயின் ஆகும்.
Perfect. 1, 2, 3, 4, 5, 6. Come on. 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Yeah.
ஃப்ரண்ட்ல அப்படியே திரும்பி ஃப்ரண்ட்ல போகிறோம். நல்லா breathe out. Slowly. More slowly. நல்லா இது பிடிங்க கிளாப். ஆ